கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகளின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர கோரி ஒன்றிய அரசிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்து மனு அளித்த அவர், கன்னியாகுமரியில் இருந்து வேளாங்கண்ணி, ஹவுரா, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு ரயில் சேவைகளை நீட்டிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வந்தே பாரத் மற்றும் அமிர்த் பாரத் ரயில்களை நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி வரை நீட்டிக்கவும், கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள வாராந்திர ரயில்களை தினசரி ரயில்களாக மாற்றவும் வலியுறுத்தியுள்ளார். பாரசாலை மற்றும் நாகர்கோவில் இடையே இரட்டை ரயில்பாதை பணிகளில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சுட்டிக்காட்டிய விஜயவசன் அதனை விரைந்து முடிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீண்ட காலமாக முன்மொழியப்பட்ட கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கவும், தனி கன்னியாகுமரி ரயில்வே கோட்டத்தை உருவாக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் பயணிகளின் வசதி மேம்படுவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும் என்றும் தெரிவித்துள்ளார். இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் விஜயவசன் எம்பி தெரிவித்துள்ளார்.